ஏழாவது கிக் எடுக்க சென்றுள்ளார்கள். சடன் ரெட். இதில் ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். இதில் எந்த அணி கோல் அடித்து எந்த அணி சேவ் செய்கிறதோ அந்த அணியே வின்னர். அருமையான முயற்சி. கோல் கீப்பர் ஏழுமலை அவர்களின் கைகளில் பட்டு உள்ளே சென்றது. பயங்கர இதில் இருக்கிறாங்க. டஃப்பில் பயங்கர டஃப்பில் இருக்கிறாங்களா? ரெண்டு பேருக்கு அப்படியே ஆட் அடிச்சு டீமில் 7 பேர் இருக்காங்க. 7 பேருக்கு ஆட் அடிச்சு நிற்கும். இப்போ அவன் கோல் வச்சுட்டான், இவனும் கோல் வச்சுட்டானாக்கா செம தமாசா. இவன் கோல் விட்டுட்டான்னாக்கா ஈஸி ஓடி வருவாங்க எல்லாம். அருமையான சேவ். ஆட்டத்தில் முதல் போட்டி இறுதிக்கு வந்தது. கருத்துறாங்களா? என்னாச்சு இப்போ? யார் வின்னு? இவங்க மஞ்சள் சட்டை டீமா? இல்லை இன்னும் இருக்கா? மஞ்சள் சட்டை டீம் வின்னா? மிகவும் அருமையான சேவ். மறுபடியும் இரு அணியும் சமநிலையில் உள்ளனர். சடன் டெத் 9வது கிக் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரு அணிகளுக்கும் சடன் டெத் என்றால் ஒரு கிக் கொடுக்கப்படும். அதில் எந்த அணி கோல் அடித்து மற்றொரு அணி சேவ் செய்கிறதோ அந்த அணியே வின்னர். இதுவரையில் 8 கிக்குகள் முடிந்துள்ளது. 3 ரவுண்ட் ஆயிடுச்சு. பயங்கர பரபரப்பில் இருக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் மேட்சே இந்த போடு போடுது. அருமையான கோல் பிளேஸ்மெண்ட். ஆரம் எஃப்சியில் மற்றும் ஒரு கோல். திருப்பி அடுத்த ரவுண்டா? ஆமாம், இப்போ தடுத்துட்டாங்கனாக்கா அடுத்தது. அதனால தான் மாற்றி அமைச்சிருக்காங்க நினைக்கிறேன். அதனால தான் ஆளை மாற்றி அமைச்சிருக்காங்க. இவங்கள மாற்றி அமைச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஒரே ஆள் தான். அருமையாக அளிக்கப்பட்ட கோல். மீண்டும் சமநிலை. டைப் பிரேக்கரில் மாற்றாதான் இந்த மாதிரி தமாசை எப்படி தெரியுமா இருக்கும். அந்த மேட்ச்சில் உள்ளார இருக்கிறவங்களுக்கு இங்கே வெளியில் இருக்கிறவங்க விளையாடுவாங்க. ஒன்பது கிக்குகள் முடிந்து 10வது கிக் போய்கொண்டிருக்கிறது. ஆரம் எஃப்சிக்காக யார் கோல் அடித்து யார் சேவ் செய்கிறார்களோ அந்த அணியே வின்னர். முதல் போட்டியில் இரு அணிகளில் எந்த அணி ஜெயிக்கும் என்று மிகவும் ஆர்வத்துடன் கண்டுகளித்துள்ளனர் ரசிக பெருமக்கள். அருமையான முயற்சி. சேலம் எஃப்சியின் கோல் கீப்பர். ஆனால் பந்து கோல் ஆகிவிட்டது. அவ்வளோதாங்களா? அவ்வளோதானா? இன்னும் இருக்கா? அவன் போட்டான், நீ போனது போடலன்னா அந்த பக்கம் இருக்கிற டீமா போனாங்க. கோல் போடணும். போடலாம்.
அருமையான சேவ். கோல் கீப்பர் ஏழுமலை அறம் எஃப்சிக்காக ஆட்டம் முடிவடைந்தது. வின் பண்ணிட்டாங்க. யாரு இப்போட்டியில் 45. அறம் எஃப்சி ஆ பெனல்டி ஷூட் அவுட் ஆமாம். டை பிரேக்கர் என்ற முறையில் ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளனர். பச்சை ட்ரெஸ் அதான் பச்சை ட்ரெஸ் எந்த டீம் பச்சை சட்டையா அடுத்த போட்டியாக கேஎஃப்சி அது அந்த கிருஷ்ணகிரி மற்றும் எஸ்ஹெச்எஃப்சி தருமபுரி இரு அணிகளும் ஆடுகளத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.